கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கனால கூட துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் எந்த தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் தினமும் அவர்களுடைய வேலை என்னவென்றால் தெருவையும் ஊரையும் நாட்டையும் களத்தில் இறங்கி, அதாவது மழைக்காலமாக இருந்தாலும் சரி மற்ற நாட்களாக இருந்தாலும் சரி, களத்தில் இறங்கி நாற்றத்தை சகித்து கொண்டு பொதுமக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் தினமும் கிருமிகளோடும் வைரஸுகளோடும் அவர்கள் போராடி தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, ஊரில் இருக்கிற குடும்பத்தை பாதுகாப்பதற்காக அப்படிப்பட்ட வேலையை அவர்கள் களத்தில் இறங்கி செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட துப்புரவு பணியாளர்களை யாரும் சரியாக மதிப்பதில்லை. என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரத்தில் 3 நாள், சில இடங்களில் 4 நாள், அதாவது நாற்ற குப்பையை எடுப்பதற்கு ஒரு நாளும், இந்த மரங்களை வெட்டி போட்டு இலைகளை அள்ளி போடுகின்ற அந்த குப்பைகளை எடுப்பதற்கு ஒரு நாளும், இந்த பிளாஸ்டிக் பேப்பருங்க அதை எடுப்பதற்கு இன்னொரு நாளும், இப்படியாக தெரு தெருவாக ஊரில் பிளான் பண்ணி மேரி மூலயமாக இப்படிப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் லாரி போல் பின்னால் ஒரு கமியம், அந்த பின்னால் 2 பேர் நின்று கொண்டிருப்பார்கள், இறங்கி களத்தில் வேலை செய்வாங்க. அப்படியாக நாற்றம் எடுக்கும் அப்படிப்பட்ட குப்பைகள். ஆனால் அவர்கள் வருஷத்தில் ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிறிஸ்மஸ் டைமில், நியூ இயர் டைமில் முன்னால் காலண்டரை கொண்டு வருவார்கள். அப்போ அந்த காலண்டரை வாங்குவதற்கு அப்படிப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் வருவாங்க, தீயணைப்பு துறையினர் அவர்கள் வருவார்கள், போஸ்ட்மேனுங்க வருவாங்க. அப்போ அவர்களுக்கு அந்த காலண்டரை வாங்குவதற்கு 5 யூரோ, 10 யூரோ, 20 யூரோ அவர்கள் முடிந்த அளவுக்கு கொடுத்து, அன்பளிப்பு போல் கொடுத்து அந்த காலண்டரை பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு ஒரு டிப்ஸு போலன்னு வச்சிங்களேன், வருஷத்துக்கு ஒரு முறை. ஆனால் இப்படிப்பட்ட துப்புரவு பணியாளர்களை தேசத்தில், சமூகத்தில் பலர் மதிப்பதில்லை. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நாட்டையும் தெருவையும் சுத்தம் பண்ணுகிறவர்கள் இவர்களை நாம் மதிக்க வேண்டியது அவசியம். ஆனால் நாட்டையும் தெருவையும் ஊரையும் கெடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் பணக்காரர் என்ற போர்வையில், பட்டம் படித்த பட்டதாரி என்ற போர்வையில், அரசு அதிகாரிகள் என்ற போர்வையில், அரசியல்வாதிகள் என்ற போர்வையில், ஆன்மீகவாதிகள் என்ற போர்வையில் நாட்டையும் ஊரையும் கெடுக்கிறவர்கள் பலர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை இந்த சமூக மக்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள், வாழ்க என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட துப்புரவு பணியாளர்களை சமூகம் மதிப்பதில்லை. சமீபத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்க நேர்ந்தது. அந்த சம்பவத்தின் வழியாகத்தான் இன்றைக்கு இந்த தியானத்தை நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் சில தினங்களுக்கு முன்பாக சென்னையை சுற்றியும் சரி மற்ற இடங்களில் சரி கடுமையான மழை இருந்தது என்று பார்க்குறோம். அப்போ அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் அரசு அதிகாரிகளும் சரி, பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி களத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களோடு இருந்து மக்களுக்கு வேண்டிய சேவைகளை, அதாவது எதை அகற்றணும், எங்கெங்கே தண்ணி ஓடணும், எந்தெந்த இடத்த குப்பைகளை நீக்கணும், தண்ணி சரியாக ஓடணும், தண்ணி நிற்கக்கூடாது தெருவில் அப்படின்னு சொல்லி இறங்கி வேலை செய்தார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட துப்புரவு பணியாளர்களை கௌரவப்படுத்தும் வண்ணமாக, மதிக்கும் வண்ணமாக அவர்களுக்கு தமிழ்நாட்டு முதல்வர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சம்பவத்தை செய்ததை பார்க்க நேர்ந்தது. அப்போ தான் எனக்கு இந்த சிந்தனை வந்தது. அப்போ அந்த துப்புரவு பணியாளர்களை ஒரு மண்டபம் நினைக்கிறேன், எல்லோரையும் அமர வைத்து சிஎம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சாப்பாடு பரிமாறுறார். அதாவது சிலர் சொல்லலாம் அவர் விளம்பரத்துக்காக செய்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் பிரியமானவரில் விளம்பரத்துக்கு செய்கிறாரோ அதை ஒரு பக்கமாக வைத்து விடுவோம். ஆனால் நாம் இந்த சம்பவத்திலேருந்து ஆன்மீகத்தை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னால், சிஎம் பரிமாறுறாரு, பக்கத்தில் இந்த பக்கத்திலும் துப்புரவு பணியாளர்கள், இந்த பக்கத்திலும் துப்புரவு பணியாளர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்கம்மா நல்லா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கையால் பரிமாறுறாரு. அப்போ அந்த பணியாளர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படிங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதை நாங்கள் நினைத்து
நினைத்து கூட பார்க்கல. எங்களையும் மதித்து எங்களையும் இப்படியாக ஒரு இடத்துல கூட்டி அமர வைத்து கௌரவப்படுத்தி உணவு கொடுத்து எங்களுக்கும் சில நல்ல உதவிகளை செய்தார் அல்லவா. இப்படி சிலர் யாரும் முன்னால் செஞ்சதில்லைங்க, எங்களை இப்படி மதிச்சதில்லைங்க, எங்களுக்கு சாப்பாடு போட்டதில்லைங்க. ஆனால் சிஎம்ஏ நேரில் வந்து எங்களை மதித்து இப்படி செஞ்சது எங்களால் மறக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி, எங்கள் குடும்பத்தில் ஒருவர் போல் அவரை நாங்கள் நினைக்கிறோங்க அப்படின்னு சொல்லி அந்த பணியாளர்கள் ஒவ்வொருவரும் பேசுவதை கேட்க நின்றது. அவருடைய முகத்தில் அந்த மகிழ்ச்சியை பார்க்க நின்றது. உண்மையாலுமே சிஎம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் சிஎம் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை என்னவென்றால், இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு ஒன்று, ரெண்டாவது அவர்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள், அதாவது கால் உறைகளாக கை உறைகளாக. ஏன்னா ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோத்தி த்ரவாய், அதாவது நான் ஆலோசகராக இருக்கின்றபடியால், சட்டங்கள் சில காரியங்களை கற்றுக்கொண்டபடியால், அதாவது டெலிகேவாக இருக்கின்றபடியால், அரசாங்கம் மற்ற வேலை செய்கிறவங்களுக்கு உதவியாக சட்ட காரியங்களை நான் செய்கின்றபடியால் சில காரியங்களை நடு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுங்க நீங்களும். ஃப்ரான்ஸில் கோத்தி த்ரவாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒப்ளிகேஷன் எக்யூப்மெண்ட், அதாவது வேலை செய்கின்ற இடத்துல கட்டாயமாக தொழிலாளர்களுக்கு பத்திரம், எம்ப்ளாயர் அதாவது முதலாளி கொடுக்கணும். அதாவது எந்தெந்த துறையில் வேலை செய்கிறாங்களோ அந்தந்த துறைக்கு ஏற்ப பாதுகாப்பு கவசங்கள், உடைகள், கண்ணாடி, ஹெல்மெட்டு, கையுறை, செக்யூரிட்டி செருப்பு, இதெல்லாம் கொடுக்கணும். குளிருக்கு ஏற்ற மாதிரி, வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கோத்தி த்ரவாயிலே, அதாவது வேலை தொழிற்சங்க சட்டத்திலே எழுதப்பட்ட ஒரு சட்டங்கள் இருக்கிறது. அப்போ சிஎம் அவர்கள் தயவுசெய்து இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கவசங்கள் சரியாக கொடுங்க. ஏன்னா நாட்டை சுத்தம் பண்ணுறாங்கல்ல, ஊரை சுத்தம் பண்ணுறாங்கல்ல, நம்மெல்லாம் கிருமி இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க கிருமியில் போராடுறாங்கல்ல. அப்போ அவங்கள எப்படியாக நம்ம கவனிக்கணும், அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்யணும். அதுக்குத்தானே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்குத்தானே அரசு அதிகாரிகளும் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அதுலேயும் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும். ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சல்னு ஒன்று இருக்குது. அதாவது மிச்சல்னு இருக்குது, சிலவங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி மருத்துவ சேவைகளும் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு மருத்துவ சேவைகளும் அரசாங்கம் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா கிருமியில் வைரஸில் போராடுறாங்க, அவங்களுக்கு நோய்வாய் பட்டால் அவர்களை கவனிக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அப்போ இதையும் அரசு செய்யணும். அப்போ ஒன்றை இந்த சம்பவத்திலிருந்து ஆன்மீகத்தோடு நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். சிஎம் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் ஒருவர் எங்களையே தேடி வந்து எங்களுக்கு செஞ்சாருன்னு சொன்னாங்களவா, அந்த காரியத்தை அப்படியே நான் வேதாகமத்தை வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது, இத்தனை வருடங்களாக வாசித்து கொண்டிருந்த வேதாகமத்தை பார்க்கும்பொழுது, பிரியமானவர்கள, சர்வ வல்லமை உள்ள தேவன் மனிதனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலவில், நான் அடிக்கடி சொல்லிட்டு, நிலவில் இங்கேருந்து அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, எத்தனை ராக்கெட்டாக இருந்தாலும் சரி, நிலவிலே மனுஷன் இறங்கினான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நிலவிலே கொண்டு போய் பைபிளை வச்சாங்கன்னு சொல்கிறாங்க, பொடிய எழுத்தில் பைபிளை வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நிலவில் மனிதன் இறங்கினது அதிசயம் என்பதை விட, பிரியமானவர்கள, சர்வ வல்லமை உள்ள தேவன், பரலோகத்தின் தேவன் இந்த பூமியிலேயே மனிதனை தேடி இறங்கி வந்தார் அல்லவா. அப்போ இந்த சிஎம்ஏ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த சிஎம்ஏயும் தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதனால் தான் கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு அந்த மக்களை தேடி இயேசு கிறிஸ்துடைய அன்பை சொன்னார்கள். அப்போ இந்த சிஎம் எங்களே தேடி வந்தார், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவர் எங்களுக்கு மகிழ்ச்சியாக சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பிரியமானவளே. அதுதான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தேடவில்லை, என்னை விட்டு விட்டீர்கள், என்னை ஒதுக்கி விட்டீர்கள், புறந்தள்ளி விட்டீர்கள், எனக்கு பிரியமானதை செய்யவில்லை, ஆனால் நானே உங்களை தேடி வந்தேன், நானே உங்களுக்காக மரித்தேன், நானே உங்களுக்காக ஜீவனை விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரல்ல, அதுதாங்க பெரிய காரியம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து வேதாகம் முழுதுமாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நற்செய்தி நூல்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து எப்படி இந்த சிஎம் துப்புரவு பணியாளர்கிட்ட வந்தாரோ அந்த மாதிரி பிரியமானவர்கள, இயேசு கிறிஸ்து பொதுமக்களோடு பயணித்தார், நின்றார், பேசினார், குஷ்டரோகிகளை தொட்டார், அவர்களோடு உறங்கினார், அவர்களோடு சாப்பிட்டார், அவர்களுக்கு
தேவையான காரியங்களை சந்தித்தார், அவர்களை விசாரித்தார், அவருடைய நோயை குணப்படுத்தினார். நோய் சுகமாக வேண்டுமென்று அவர்கிட்ட வந்தவங்ககிட்ட இவர் பசியில் இருக்கும் போதும் களைப்பில் இருக்கும் போதும் இவரை தொடும்படியாக அவர் இடம் கொடுத்தார். நல்ல புத்திமதிகளை சொன்னார்னு பார்க்குறோம். நோயாளியே தேடி போய் பார்க்குறாருன்னு பார்க்குறோம். எத்தனோ மைல்கள் நடந்து ஒரு பெண்ணினுடைய மகளை சுகப்படுத்துவதற்காகவே போனாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சிறுமி இறந்து விட்டால் அந்த சிறுமியை உயிரோடு எழுப்புவதற்கு அப்படியே போகிறாருன்னு பார்க்குறோம். 12 வருஷம் பாடு அவள் ஆண்டவருடைய அந்த ஆடையை தொட்டு சுகமடைய வேண்டும் என்று அங்கு நிற்கிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அநேக ஆன்மீக தவறுகளை சுட்டி காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அரசு அதிகாரிகள், நாட்டை ஆளுகிறவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காண்பித்தார் என்று கூட பார்க்கிறோம். தேசத்தில் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், மேலாதிக்கம் கீழாதிக்க மக்களை புறக்கணித்த அப்படிப்பட்ட மக்கள்லாம் தேடி போய் சமத்துவத்தையும் அன்பையும் காண்பித்து அந்த மக்களுக்கு மனதுருகினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தை வாசித்து பாருங்கள். அப்போ சிஎம்ஐ விட, அரசு அதிகாரிகளை விட, அரசியல்வாதிகளை விட, மாமேதைகளை விட சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை தேடி வந்தார். மனிதனோடு மனிதனாக கடவுள் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அவர்களுக்காக ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய பாவத்தை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். குருடர் கூப்பிட்றாருங்க. குருடர் நம்ம மதிப்போமா? இந்த துப்புரவு பணியாளர்களை சிஎம் மடிச்சது அவ்வளோ மகிழ்ச்சி. குருடன் கூப்பிட்றான், எல்லாம் அதட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த குருடனுக்காக நின்றார் என்று பார்க்குறோம். இது ஒரு செய்தியில் நான் அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக விளக்கியிருக்கிறேன். அந்த அளவுக்கு தேவன் மனிதன் மீது 3 நாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் பசி கூட அறியாமல் கேட்குறாங்க 3 நாள் செய்தியை. ஆனால் அவங்க போகும்போது சோர்ந்து போயிடான்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அற்புதம் செய்து உணவை கொடுக்கிறார் என்று பார்க்குறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தலைவர், இப்படிப்பட்ட போதகர், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி, இப்படிப்பட்ட தெய்வம், இப்படிப்பட்ட கடவுள், இப்படிப்பட்ட மனிதனாக வந்த கடவுள், இப்படிப்பட்ட அப்போஸ்தலர், இப்படிப்பட்ட சகோதரர், இப்படிப்பட்ட தெய்வம் இந்த உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. அவர்தான் நமக்காக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லா மனிதருக்காக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்காக நிற்கிறார், நம்மை பார்க்கிறார், நம்முடைய கண்ணீரை காண்கிறார், நம்மை நோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு பயணிக்கிறாரு, ஆனால் இயேசுவோடு மக்களும் பயணிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு அழைக்கிறாரு, இயேசு பின்னால் அநேகர் வந்தார் என்று கூட பார்க்குறோம். இயேசு சீடர்களை அழைத்தார், சீடர்களாக என்னை பின்பற்றுங்கன்னு அழைத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த அழைப்பு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த அழைப்பு வருகிறது. அவரை பின்பற்றுகிற அழைப்பு. அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து மக்களுக்காக நற்பணி செய்து வாழுங்கள். தாழ்வில் இருக்கிறவர்களை நோக்கி பாருங்கள். எந்த வேலை செய்தாலும் அவன் மனிதன் என்பதை உணருங்க. எவ்வளவு வருமானம் குறைவாக இருந்தாலும் மனிதன் என்பதை உணருங்க. அவர்கள் எப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு இல்லாத வீட்டில் இருந்தாலும், படிப்பு அறிவு இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் மனிதன் என்பதை உணருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமத்துவத்தை விதைத்து மனிதன் மீது மனதுருகினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு எந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து கீழே இறங்கி வேலை செய்யுங்க. விஜயை இப்போ ஒரு மீட்டிங் நடத்தினார், மாநாடு. 800 மீட்ரு அவர் நடந்து வர, யாரும் தொடக்கூடாது அவரை. இந்த பக்கம் அந்த பக்கம் பாதுகாப்பு. இதுவா தலைமை தத்துவம்? இதுவா தலைமை தத்துவம்? தயவுசெய்து அரசியல்வாதிகளே, மக்களோடு மக்களாக பயணிங்க. மக்கள் கண்ணீரை பாருங்கள், மக்களுடைய கூக்குரலை கேளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது 3.5 வருஷம் மக்களுக்காக வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். எனவே தயவுசெய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனதுருக்கத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நம்மை தேடி வந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். அவருக்கு பிரியமாய் வாழ்வோம், அவரை பின்பற்றுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, எங்களையே தேடி வந்த தெய்வம், எங்களுக்காக வாழ்ந்த தெய்வம், எங்களுக்காக ஜீவனை விட்ட தெய்வம், மறுபடியும் வரப்போகிற தெய்வம் நீர் தான் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உண்மை பின்பற்றி எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.